யாரும் யாருக்கும் போய் பிச்சை ஓட வேண்டியதில்லை. நான் 1000 ரூபாய் வந்து சாப்பிட்டு போன்னு சொல்ல தேவையில்லை. அவங்களே அவங்க சம்பாதிச்சு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஒவ்வொரு விவசாயியும் 10 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. ஆடு மாடு வளர்த்துவாங்க, பால் தேவைகள் பூர்த்தியாகும், கோழி குஞ்சு வளர்த்துவாங்க, கறி தேவை பூர்த்தியாகும். இப்படி எல்லாம் நம்மளை தற்சார்பு பொருளாதார வாழ்க்கையில எது இருக்குதோ அதை வச்சு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை கார்பரேட் நிறுவனங்கள் இடத்துல கையேந்துவதற்காகவே இத்தனை சூழ்ச்சிகளும் செஞ்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டு கடை வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு? அது யாருக்கோ நமக்கு என்ன பிரச்சனை அப்படியா இருந்தாங்க. சிந்திச்சு பார்த்தா நம்ம நாட்டு மாட்டுக்கும் அவன் வெளிநாட்டுல கொண்டாட சிந்து மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு, நம்ம நாட்டு கோழிக்கும் அதை கொண்டாந்து கொடுத்த பிராய்லர் கோழிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். அழகா கவர் சிட்டமா கொண்டாந்து கொடுப்பான், கண்ணை பறிக்கிற மாதிரி. எப்பவுமே கவரிங்னாக்க நல்லா பழிக்கும் லைட் வெளிச்சல. சிலரை அத்திட்டு ஓடிடலாம், பாவம் வீட்டுல போய் பார்க்கும்போது தெரியாது கவரிங் நகைன்னு. அது மாதிரிதான் எல்லாத்துலயும் மரபணு, எல்லாத்துலயும் மரபணு.